எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடிசா நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம். 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மிளகாய 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி கொஞ்சம் துருவி விட்டுக்கலாம். அதில் 2 பல்லு பூண்டு துருவி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி நான் 2 தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். இதில் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். பாருங்க எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். அதெல்லாம் கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நாம் இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போடலாம். இப்படி கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம் கிரேவிக்கு. நாம் போட்டிருக்கிற மசாலாலாம் பச்சை வாசம் போகிற வரையிலும் நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு. பாருங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா வெந்து போச்சு. இந்த மசாலாவிலே முட்டையை துருவி சேர்த்துக்கலாம். நம்ம இது சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். பாருங்க முட்டையெல்லாம் துருவி விட்டாச்சு. மசாலாவோட சேர்ந்து எல்லாம் கலந்து விட்டுறலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, பூரிக்கு இது எல்லாமே வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை கிரேவி இது நம்ம வேறு மாதிரி செஞ்சுருக்குறோம். அதனால் இப்படி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடும் போதே இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து சாப்பிட்லான்னு தோணும்.